இன்னைக்கு தாண்டி நல்லா தூங்குனேன். இல்லைன்னா மட்டும் நீ நல்லா தூங்க மாட்டியோ, முழிச்சுக்கிட்டே இருப்பியோ. ஆமாட்டி, இந்த சரிதா பக்கத்துல படுத்து அவ கையால போட்டு மேலெல்லாம் போடுவா, அதனால நல்லாவே தூங்க முடியாது டி. அதானே சரிதா நீ என் பக்கத்துல படுத்து இனிய போட்டு மிதிச்சு நகட்டிட்டாடி. அதானே நான் நல்லா நிம்மதியா தூங்குனேன். எல்லாரும் குளிச்சிட்டீங்களா? எல்லாரும் குளிச்சாச்சு. பிரகவி தான் குளிச்சுட்டு இருக்கா, நீ தான் லாஸ்ட். ஐயோ பிரகவியா, அவ குளிக்க முன்ன குளிக்கணுமே டி. அவ குளிச்சான்னு வர மாட்டாளே, ஆல்ரெடி போயிட்டா. நீ வெயிட் பண்ணு. பூங்காற்றிலே உன் சுவாசத்தை தனியாக தேடி பார்த்தேன். அமைதியா இருங்கடி, சவுண்டு கேக்குதா? என்னடி சவுண்டு? நல்லா கேளுட்டி, பாட்டு பாடிட்டே குளிக்கிறாட்டி. ஆமா, அவனே சிங்கிங் காம்படிஷன்ல கலந்துக்க போறாள். அப்ப இன்னும் காலையில பாட்டு, நைட்டு பாட்டு, தூங்கும்போது பாட்டு, நடக்கும்போது பாட்டு, உட்காரும்போது பாட்டு, எந்திரிச்சா பாட்டு பாடிக்கிட்டே இருக்க போறா. சத்தம் நம்ம உயிரே ஒளி காணும் மென்மை உண்மையிலே பாட்டை பாடும் பெண்மை என் ஜீவன் என்னாலும் போதும் டி சரிதா, வாடி சீக்கிரம். நிம்மதியா ஒரு பாட்டு பாட வர்றாளுகளா வந்துருவாளுக. நெஞ்சுக்குள்ள உண்மை முடிஞ்சிருக்கேன், அடையத்தி செய்யல என் பொழப்பு விடிஞ்சிருக்கேன், கண்ணுக்குள்ள உண்மை கலந்திருக்கேன். பாத்தீங்களாட்டி அவளுக்கு கொழுப்ப. நம்ம 3 பேர் நிக்கிறோம் கண்டுக்கிறாம எப்படி பாட்டு பாடிக்கிட்டே போறா பாருங்க டி. வர ரொம்ப தாண்டி மாறிட்டா. இத சொன்னா என் மேல கோபம் தாண்டி வருது அவர்களுக்கு. சரி விடுட்டி, அவ கேரக்டர் நமக்கு தெரிஞ்சு போச்சு. இன்னும் அவ கேரக்டருக்கு தகுந்த மாதிரி நம்மளும் நடந்துக்கிறோம். இது சரி, நான் போய் குளிச்சுட்டு வர்றேன். இன்னைக்கு சூப்பர் சாப்பாடு டி. சாப்பிட்டு வந்துட்டீங்களா? எப்படி? எப்படி சாப்பிட போனீங்க? எங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல. எல்லாரும் நாளைக்கு சேர்ந்து போவோம். எல்லாரும் சேர்ந்து போவோம் தான். நீங்க வர்ற மாதிரி தெரியல. இப்பதான் ஒரு ஆளா குளிக்க போறீங்க. நாங்க என்னைக்கு பசி தாங்க முடியாது. அதனால சரி, நானும் மஞ்சு உட்காந்து பேசிட்டு இருந்தோம். ஆடி போயிட்டு வரலாம்னு நானும் ரவியும் போயிட்டு வந்துட்டோம். போய் சாப்பிடுங்க, சூப்பரா இருக்கு. அடியே சாப்பிட்றாமா, வேலையை காமிச்சிட்டேல. சுபின் பாத்தியா, பிள்ளைகளை குசூசோன்னு பேசிட்டு நிக்கிறாளுவா. இருடா, பைக்கா நிப்பாட்டிட்டு வாரே. காம்படிஷன் பத்தி ஏதாச்சும் பேசுவாங்களா இருக்கும்டா, போய் பேசுனியா? இல்லப்பா, எனக்கு பேசவே பயமா இருக்கு. ஏம்ல? ஆமா, அன்னைக்கு அவங்களுக்குள்ள எவ்வளவு சண்டை போட்டுச்சுங்க. சரி விடுல, வாழ போய் கேப்போம். மஞ்சு, சொல்லு சுபின். அது என்ன காம்படிஷன்ல கலந்துக்க போறீங்கன்னு முடிவெடுத்துட்டீங்களா? ஒரே குழப்பமா இருக்கு. என்ன குழப்பம்? அதுவா, நாங்க டான்ஸ் ஆடலாம்னு இருக்கோம். அதே ஆடலாமா வேணாமான்னு ஒரே குழப்பமா இருக்கு. நீங்க? டான்ஸ் அப்புறம் நம்ம அவ்வளவுதான். நான் ரகுனா ஒன்றும் பண்ணலன்ட்டேன். அப்போ பிரகவி? நான் பாட்டு பாட போறேன். அப்படியா? சரி, சூப்பர். ஆமா, பிரகவி பாட்டு பாட போறா. நாங்க 3 பேரும் டான்ஸ் ஆட போறோம். அப்ப எல்லாரும் பேரு கொடுத்துடலாமா இன்னைக்கு? கொடுத்துடலாம். சரி வாங்க, கிளாஸ்க்குள்ள போலாம். பிரகவி பாட்டு பாடுறாளா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படா அந்த நாள் வரும் இருக்கு. அந்த பிள்ளைகளை தான் ஆட நினைச்சியா? அதுக்கு ஒண்ணு உனக்கு தோணலையா? ஏன்டா டே, அந்த பிள்ளை தான் அவ்வளோ பேசிச்சுலடா. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு தான் தெரியும். சும்மா இருடா. இன்னைக்கு யாருக்கும் தெரியாம நான் அவள்கிட்ட மீட் பண்ண போறேன். ரொம்ப சௌரியா. உன்னைய விடுவாங்க மீட் பண்ண? ஏம்ல, யாரு என்னைய விட மாட்டா? நாங்க பாப்போம், பேசுவோம். ஓஹோ, அப்ப போய் பேசு. போய் அவட்ட நல்லா திட்டுவாங்க. இப்போ இல்ல, இன்டர்வல் டைம்ல. சரிடா, சார் வராங்க. எல்லாத்துக்கும் குட் மார்னிங். உட்காருங்க. சார், வெல்கம் டே காம்படிஷன் பத்தி பேசுங்க சார். எல்லாரும் என்னென்ன பண்ண போறோம்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஏப்பா, காலங்காத்தால அதெல்லாம் பேச முடியாதுப்பா. பாடத்தை கவனிங்க, அப்புறம் பார்க்கலாம்.
சரி கிளாஸ் முடிஞ்சுச்சு. சார் வெல்கம் டே காம்படிஷனுக்கு பேர் கொடுக்கணும்னு சொன்னீங்கல்ல சார். ஆமாம்மா, ஒரு ஆள் பேரை எழுதிக்கு என்னோட ஸ்டாஃப் ரூமுக்கு கொண்டுட்டு வாங்க. இல்லை வேணாம் நானே எழுதிட்டு போயிடுறேன். சொல்லுங்க, யார் யார் என்னென்ன காம்படிஷன்? சார் ராகவி, மஞ்சு, மீனா 3 பேரும் டான்ஸ் சார். பிரகவி நான் வந்து பாட்டு போட்டி சார். ராகவி, மீனா எல்லாம் எழுதியாச்சு. அப்புறம் சார் சுபினும் அஜயும் டான்ஸு சார். அவ்வளோதானாப்பா, மற்றவங்களாம் கலந்துக்கலையா? சரி நீங்களே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எந்த பாட்டுக்கு வேண்டாலும் ஆடலாம். மற்றபடி கொஞ்சம் ரூல்ஸ் இருக்கும். அதை வந்து சர்க்குலர் வரும்போது நானே படித்து காட்டுவேன். அமைதி. சரி நாளைக்கு பார்க்கலாம்.